வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். துப்பாக்கி சூட்டுச் சத்தம், வெடிகுண்டிச் சத்தம் என எவ்வளவோ பிரச்சனைகள் இலங்கையில் நடைபெற்று தற்போதுதான் கொஞ்சம் ஓய்ந்து போயுள்ளது. தற்போது துப்பாக்கி சத்தம் இல்லாவிடினும் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் பற்றிய சர்ச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே இங்கே சுடப்படாது என்று ஒரு போட் இருக்கும் இந்த இடமும் இலங்கையில் தான் உள்ளது. அதிலும் வன்னிப் பகுதியில் உள்ளது. என்ன இடம் இது, ஏன் இப்படி ஒரு போட் உள்ளது என்பதைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம். வணக்கம் தாய்நாடு உங்களை வரவேற்கிறது. இது கண்டாவளை. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கண்டாவளை என்ற பகுதியை பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள். விவசாயத்துக்கு பெயர் போன இடம் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதையும் கடந்து இந்த இடத்துக்கு பல முக்கியத்துவங்கள் உள்ளன. பழைய காலத்திலிருந்து இந்த இடத்தின் முக்கியத்துவம் விரிந்து கொண்டு வருகிறது. அந்த நாட்களில் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இந்த வீதிதான் கண்டி வீதி என்று அழைக்கப்பட்டது. வெள்ளையர்களின் மிக முக்கியமான போக்குவரத்து தெற்கிலிருந்து வடக்கே செல்வது இந்த பாதை ஊடாகத்தான் இருந்திருக்கிறது. இங்குள்ள சில மரங்கள் அந்த நாளைய வெள்ளைக்காரர்கள் தமது குதிரைகளை கட்டிய மரங்களாகவும் இருந்தன என்று இப்போது கூறப்படுகிறது. இப்போது இந்த கண்டாவளை பகுதியில் உள்ள ஒருவரை நாம் சந்திக்க போகிறோம். என்னுடன் இருப்பவர் திரு பெருமாள் புண்ணியராஜ் அவர்கள். இந்த பகுதியைச் சேர்ந்தவர். அவரிடம் சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த கண்டாவளை பகுதிக்கு பல முக்கியத்துவங்கள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதால் எம்மை விட உங்களுக்கு இந்த கண்டாவளியை பற்றி மிகவும் நன்றாக தெரிந்திருக்கும். அந்த வகையில் எமக்கு சில விவரங்களை இந்த கண்டாவளை பற்றி தெரிவியுங்கள். எங்களுடைய இந்த கண்டாவளை பிரதேசமானது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசமாக கருதப்படுகிறது. வெள்ளைக்காரருடைய ஆட்சி காலத்தில் அடங்காப்பெற்று பண்டாரவன்னியனுடைய சேனைக்கு வெள்ளைக்காரர்களுடைய சேனைக்கு இடையிலான அச்சுறுத்தல் காரணமாக அவர்களுடைய சேனை கண்டு வளைக்கப்பட்ட இடம் கண்டாவளையாக இருக்கலாம் என்று கருதக்கூடியதாக இருக்கிறது. சுண்டிக்குளம் பாதுகாப்பு பறவைகள் சரணாலயமும் விலங்குகள் கூடுதலாக பிரதேசத்தினுடைய குளங்களுக்கு நீரருந்த வருகின்ற அதே நேரத்தில் அந்த விலங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு சுடப்பட்ட இடம் கண்டு வளைக்கப்பட்ட இடமாகவும் சில வயது முதிர்ந்தவர்கள் கூறுவதை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த பகுதியில் இந்த போட் இருக்கிறது என்றால், இந்த பகுதியில் இயற்கை வளங்கள் நிறைந்துள்ளது. அத்தோடு கடல் பகுதி ஒன்று உள்ளது. அதுவும் வற்றுக் கடலாக உள்ளதால் கடல் வற்றியுள்ள போது அதிகளவான பறவைகள் இங்கே வருகை தரும். அதனால் இந்த பகுதி அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பறவைகள் சரணாலயமாக உள்ளது. இது மட்டுமன்றி 1970களில் வன்னிப் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் பிரதான பாதை இந்த கண்டாவளை பகுதியில் தான் உள்ளது.
இதுதான் கொம்படி கடல் நீரேரி பகுதி. என்ன கடல் நீரேரி பகுதி என்று சொல்லிவிட்டு தரையில் நிற்கிறேன் என்று பார்க்கிறீர்கள். கடல் வற்றிய நிலையில் காணப்படுகிறது. தற்போது கடல் பெருக்கெடுத்து என்று சொன்னால் சில மாதங்களில் கடல் இந்த பகுதியெல்லாம் தண்ணீராக இருக்கும். கொம்படி அம்மன் கோவில் என்பது அங்கே இருக்கிறது. அந்த நாட்களில் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் தெற்குக்கும் வடக்குக்கும், அதாவது வன்னியிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு செல்லும் பாதையாக இந்த பாதை இருந்தது, இந்த கொம்படி பாதை இருந்தது. அப்போதெல்லாம் கடல் இங்கே வந்திருக்கும். இதுவரைக்கும் இந்த கோயில் ஒரு மேடான நிலத்தில் இருக்கிறது. கோவிலை சுற்றி தண்ணீர் இருக்கும். அந்த கோவிலிருந்து சற்று சில மீட்டர்கள் அப்பால் வரை தண்ணீர் இருக்கும். அங்கே கடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன. ஏனென்று சொன்னால் ஏராளமானவர்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதற்காக இங்கு வருவார்கள் என்பதால். இப்பொழுது நான் இருக்கும் இடத்திலிருந்து இந்த திசையில் தான் ஆனையிறவு இருக்கிறது. வளமையாக இந்த தரைப்பாதை என்று முன்பு இருந்தது. இப்போதும் இருக்கும் தரைப்பாதை தெற்கிலிருந்து வடக்கே ஆனையிறவு ஊடான தரைப்பாதை மற்றும் ரயில்வே பாதை. அந்த பாதையால் பயணம் செய்ய முடியாத நிலை யுத்த காலத்தில் இருந்தபோது இந்த பாதை பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது தண்ணீர் வற்றியுள்ள நிலையில் இந்த பாதை வழியாக நீங்கள் பயணம் செய்தால் தரை மார்க்கமாகவே ஆனையிறவு செல்லாமல் இப்படியே சென்று யக்கச்சி சென்று யாழ்குடா நாட்டுக்கு சென்று விட முடியும். அந்த நாட்களில் கண்டாவளை பிரதேசத்தினூடாக கொம்படி கடற்பிரதேசம் இருக்கின்றது. கொம்படியூடாக படகுகளில் ஏறி சென்று ஆனைரவு, அதாவது இப்போ தற்போது இருக்கின்ற ஏனையின் பாதையின் யக்கச்சி பகுதியும் ஊடாக பெருங்கடலை அடைகின்ற அந்த பகுதியில் இங்கிருந்து ஏறி போய் அங்கே இறங்கி செல்லக்கூடியதாகவும். இதற்கு முன் பார்த்த கிளாலி பாதை போலத்தான் இந்த கொம்படி பாதையும். இலங்கையில் மிகவும் நீளமான பாதை A9 என அழைக்கப்படும் யாழ்ப்பாணம் கண்டி வீதி. ஆனால் அந்த காலத்தில் இந்த ஒழுங்கை போல் காணப்படும் இந்த வீதிதான் யாழ்ப்பாணம் கண்டி வீதியாக இருந்தது. வெள்ளைக்காரர் ஆட்சி காலத்தில் அவர்கள் குதிரைகளை கட்ட நாட்டிய மரம், அவர்களின் குதிரைகள் நீர் குடிப்பதற்காக வெட்டிய குளங்கள் இங்கே இப்போதும் உள்ளன. கிளிநொச்சி கண்டாவளை பகுதியில் உள்ள இந்த குளத்துக்கு பெயர் மானடித்த குளம். இந்த பெயர் வருவதற்கும் ஒரு காரணம் இருந்தது. இந்த இடம் இலங்கை சுதந்திரம் வருவதற்கு முன்னர் மேலை நாட்டு ஆட்சியில் அமைக்கப்பட்ட இந்த குளம். இந்த குளம் கட்டெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நாளைய கட்டிட வேலைப்பாடு அது. இந்த குளத்தில் தான் இந்த பகுதியில் உள்ள மிருகங்கள், மாடு, ஆடு, மான் அவையெல்லாம் தண்ணீர் குடிக்கும் ஒரு இடமாக இந்த குளம் அமைந்திருந்தது. அப்போ இந்த குளத்தில் தண்ணி குடித்த மான் கூட்டத்தை இங்கு வைத்துத்தான் அடிப்பார்களாம். அந்த நாட்களில் அடிப்பார்கள் என்று சொன்னால் கொள்வார்கள்.
அந்த வகையில் தான் இந்த குளத்துக்கு மானடித்த குளம் என்ற பெயர் வந்து அப்படியே அது நின்று விட்டது. இப்பொழுதும் இந்த குளத்தை மானடித்த குளம் என்றுதான் அழைக்கிறார்கள். விவசாயத்திற்கு பேர் போன கண்டாவளை பகுதியின் கொம்படியன் பாதை, பழைய கண்டி வீதி பற்றி விரிவான தகவல்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தர உள்ளோம். இந்த குளத்தின் கட்டில் இருக்கும் இந்த கல்லை வந்து ஆவுரஞ்சி கல் என்று சொல்லுவார்கள். ஆவுரஞ்சி கல் என்றவுடன் நீங்கள் ஆ என்று வியப்படைய வேண்டும் என்று சொன்னால் ஆ என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆ என்பது பசு. அதாவது இந்த குளத்துக்கு தண்ணீர் குடிக்க வரும் பசுக்கள் இங்கே மேலே வந்து அதன் முதுகில் வந்து ஒரு எரிச்சல் ஏற்படும் போது இதில் உறைஞ்சி விட்டு செல்வதற்காக அந்த நாட்களில் இந்த கல் அமைக்கப்பட்டு ஆவுரஞ்சி கல் என்று கூறப்பட்டு வந்தது. பசுக்கள் தண்ணீர் குடிக்கும் இது போன்ற குளங்களின் கட்டுகளில் இப்படியான கற்கள் காணப்படும். இது வந்து நவாலியில் உள்ளது. ஆறுகால் மடத்தடியில் இன்னொரு கல் இதே போல உள்ளது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இதுகளை நேரடியாக கற்களை நேரடியாக நீங்கள் பார்க்க முடியாது. கீரிமலையில் உள்ள பொருட்காட்சியகத்தில் வந்து ஒரு போட்டோ வைத்திருந்தார்கள். இதுதான் ஆவுரஞ்சி கல் என்று சொல்லி போட்டோவில் பார்க்க வேண்டிய நிலைதான் இப்போது உள்ளது. ஆனால் சில இடங்களில் இது போன்ற மிகச்சில இடங்களில் மாத்திரம் இந்த கற்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை அடுத்து தொடரப்போவது வணக்கம் தாய்நாடு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். தாய்நாட்டில் மாம்பழ சீசனும் பலாப்பழ சீசனும் தொடங்கிவிட்டது. வணக்கம் தாய்நாடு கடந்த எபிசோட் ஒன்றில் மாங்காய்கள் பிடுங்கப்பட்டு எவ்வாறு சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதை பற்றி தந்திருந்தது. அடுத்ததாக தாய்நாட்டின் பலாப்பழத்தை பற்றி பார்க்க நீங்கள் ஆவலோடு இருப்பீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் மரத்திலிருந்து எவ்வாறு சந்தை வரை கொண்டு வரப்படுகின்றன என்பதை பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகங்கள் வருகின்றதா? அந்த நாட்களில் நீங்கள் தாய்நாட்டில் வசிக்கும் போது உங்கள் வீட்டு தோட்டத்திலோ அல்லது பக்கத்து வீட்டிலோ, ஏன் 10 வீடு தாண்டி இருக்கும் வீட்டிலோ பலாப்பழம் காய்த்து பழுத்தவுடன் பலாப்பழத்தின் மனம் எல்லோரையும் சுண்டி இழுக்கும்.
பலாப்பழத்தின் தேன் போன்ற சுவைக்கு பேர் போன மீசாலைக்கு கூட்டி செல்ல போன்றோம் பாருங்கள். தாய்நாட்டின் பல ஊர்களில் இருந்து பலாப்பழம் கிடைத்தாலும் மீசாலை பலாப்பழத்திற்கு தனிச்சுவை உண்டு. பலாப்பழம் வாங்க சந்தையில் மக்கள் மீசாலை பலாப்பழமா என்று கேட்டு வாங்கும் அளவிற்கு மீசாலை பலாப்பழம் அந்தளவு சுவையானது. சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஏனையன் வீதி பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதி வந்து மீசால பகுதி. மீசாலை என்றோடனே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பிலாப்பழம் தான். யாழ்ப்பாணத்தில் இப்போ பிலாப்பழ சீசன் தொடங்கிடுது. ஆனாலும் மீசால பிலாப்பழம் என்றால் அதுக்கு ஒரு தனி சுவை இருக்கும். அது என்னன்னு தான் நாங்கள் இந்த வியாபாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம் அண்ணா. இப்போ பிலாப்பழம் என்று சொல்லி இங்கே யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் கிடைக்கும். ஆனால் இந்த மீசால பிலாப்பழம் தான் ஒரு ஃபேமஸ் என்று சொல்லினோம். அது என்ன ரீசன்? இந்த மண் வாசனை, இந்த மண்ணுக்குரிய அந்த சுவை தான் இந்த மெயினான இது. இப்போ நாங்கள் இப்போ நிறைய குவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஏனையன் ரோட் தானே, இப்போ எங்களுக்கு இப்போ நிறைய இடங்களும் போகுது. மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறை, மாத்தறை, காளி, கண்டி எல்லா இடம் இந்த பிலாப்பழம் போகுது. இதுக்கு வந்து தனி இந்த மண்ணின் மயமாக இந்த சுவைக்கு காரணம். இந்த பிலாப்பழத்தில் அப்படி என்ன சுவை கூடவா இருக்கும்? இனிப்பு கூடவா இருக்குமா? இல்லாட்டிக்கு இனிப்பு கூட, கலர் கூட, வேற வெள்ளை பழமாக இருக்காது எங்களுக்கு. சரி, இந்த பழங்கள் எல்லாம் மரத்துல இருந்து ஆய்வீங்க. ஆயம் புடுங்கும் போது பழம் நேரம் கீழே விழுந்தா வெடிக்க கூடும், இல்லாட்டிக்கு ஏதாச்சும் பழத்தை அடையக்கூடும். அது என்ன நிலத்துல விழாம புடுங்குறது? கயிறு போட்டு அங்கிருந்து பக்குவமாக இருக்கும். சரி, இந்த பிலாப்பழம் எல்லாம் நிறைய பிலாப்பழமா இருந்தா நீங்களா சொந்தமா பிலாமரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா, இல்லாட்டிக்கு இந்த பிரதேசத்துல இருக்கிற வீடு வழிய பிலாப்பழம் உள்ள வீடுல போய் அவைகிட்ட கேட்டு அவைகிட்ட ஒரு விலையை போட்டு வேண்டி நாங்கள் இதில் விற்கிறோம். சரி, இப்போ ஒரு பிலாப்பழத்துக்கு என்னத்தை வச்சு விலை போடுவீங்க? இப்போ நாங்கள் இந்த உருவத்தை பார்த்து அது இந்த பெருமை. இப்போ இது இந்த உருவம் தான் எங்களுக்கு 20 ரூபா, 150 ரூபா, இந்த 500 ரூபா, 1000 வரைக்கும் இருக்குது பழம். இப்போ இந்த பழம் என்ன விலை வரும்? இது இப்போ 250 ரூபா வரும். அப்போ 500 ரூபான்னு சொல்கிற பழம்? அந்த பழம் கட்டி தச்சம் இப்போ இல்லை. நான் போயிட்டு காலையில் ஏற்றிட்டு போட்டாங்க. மட்டக்களப்பு எல்லாம் போட்டுது பிடிக்க காலையில். மொத்தமாக வியாபாரம் செய்கிறேன்? மொத்த வியாபாரம் தான். இது எங்கே இருந்து சந்தைகளுக்கும் கொடுக்குறீங்களா, இல்லாட்டி? சந்தையிலேருந்து அங்கே எடுக்க மாட்டோம். இங்கே வந்து வெளியூர் தான் போகுது. இங்கே மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை, மற்ற கண்டி, புத்தளம், கொழும்பு கூட போகுது. யாழ்ப்பாண பழம் வேண்டாம் அங்கே ஃபேமஸாக. யாழ்ப்பாண பழம் தான் அங்கே இருப்பாங்க. அங்கே மீசால பழத்தில் யாழ்ப்பாணம் வேண்டாம், அதுக்கு தெரிஞ்ச மதிப்பு இருக்குது. ஒரு பிலாப்பழத்தின் சுவையை வந்து நாங்கள் இந்த வடிவத்தை வச்சு தீர்மானிக்கலாமா? இல்லை, அது வடிவத்தை தான் தீர்மானிக்கிறாது. அந்த மரத்தில் உள்ள பழங்களும் தெரியும், அந்த மரம் எப்படிப்பட்ட பழம் உண்டு. இப்போ இப்படியான பழம் இருக்குல்ல, இது சுவையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்த வழியில் பார்த்தா அசிங்கமாக இருக்குது. உள்ள வெட்டினா சுவையாக தான் இருக்கும்.
ஒரு பெரிய நல்ல இதான பழம் எடுத்தால் இப்படி பழம் எடுத்த வேண்டாம் சில சுவை இல்லாத இருக்கும். நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். ஏன் எங்களுக்கு தெரியும் இந்த மரத்தில் இந்த பழம் நல்ல பழம் உண்டு, அது மட்டும் தான் அனுப்புவோம் வெளியே. ஒரு பாவம் இல்லை, இப்போ சாப்பிட்றோம் வெள்ளைப்பழம் சாப்பிடுவோம் எல்லாம். அது நாங்கள் இங்கே கட்டி அதை வைக்க மாட்டோம். அது நாங்கள் கரைக்கு கொடுத்துருவோம், கரைக்கு. சரி, இதில் வந்து ஏனையன் வீதியில் வச்சு விற்கிறீங்க. மீசால பழம் வந்து நல்ல சுவையாக இருக்கும்னு சொல்லி இதை மீசால ஏரியாவிலேயே வச்சு விற்கிறீங்க. இதெல்லாம் மீசாலையில் தான் புடுங்கப்பட்ட பழமா இல்லாட்டிக்கு வேறு இடங்கள்ல இருந்தும் கொண்டு வந்து வச்சு இதை மீசாலையில் விற்கிறபடியா மீசால பழமண்டாவை எடுத்துகிட்டு போயிடுவீன்னு தானே தெரியாமல் அப்படி எதுவும் இருக்கா? உங்களுக்கு அப்படி வர்றதுக்கு இங்கே சான்ஸ் இல்லை. ஏன்னா இஞ்சா உற்பத்தியான இடம் இஞ்சா மீசாலை சாவச்சேரிக்கும் கொடியாந்தலையில் அங்கே பழம் பிலாப்பழங்கள். இதை வந்து நாங்கள் வேறு இடத்துல கொண்டு போய் அவசியங்களுக்கு இருக்காது. ஆனால் இதை வியாபாரி மாதிரி இதை வேறு இடத்த கட்டி போட்டு யாழ்ப்பாண பழம் வந்து வேறு இங்கே வந்து விற்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய நட்டம் எங்களுக்கு இஞ்ச உள்ளே நாங்கள் சந்தைப்படுத்த முடியாது இருக்கிறோம். இப்போ எல்லாம் குறைவு எங்களுக்கு விலைவாசி டக்குன்னு குறைஞ்சிட்டுது. வைகாசி காற்றடிச்சோட எல்லாம் டக்குன்னு குவிக்க பழத்துட்டுது. அப்போ எங்களுக்கு மலிவு கூட. இப்போ விலை கொஞ்சம் பெருசாக இல்லை. இனி ஆரம்பத்திலும் விலை, லாஸ்ட்டு போய்க்கே விலை. ஒரு பிலாப்பழம் வந்து பழுதாயிச்சது அல்லது அழுகி போச்சுதுன்னு சொல்லி என்னென்னு கண்டுபிடிப்பீங்க? இந்த மரத்தில் வந்து வட்டமாக இருக்குல்ல, ஒன்றில் அணில் வந்து கோதி இருக்கும். அதை நாங்கள் கட் பண்ணி தான் அதை தூரத்தை கொடுக்க மாட்டோம். இப்படி இருந்தால் கொடுக்க மாட்டோம். தூரத்து போகிறது பழுதாக போயிடும். இல்லை, நல்ல தரமான இதை தான் கொடுப்போம் வைக்க தூரத்துங்களுக்கு. சரி, அப்போ இதுகளையே இதில் வச்சிருக்கிறீங்க, தூக்கி போட வேண்டியது. இங்கே உள்ளாக்கள் இதை கட் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே உள்ளாக்கள் இப்படி இந்த அழுகினது ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதை இங்குள்ள மக்களுக்கு வைப்பீங்க. பிலாப்பழத்து வேண்டா ஒரு சூத்து வேண்டா அது இல்லாடாமல் பரவாது. அது குறிக்கப்பட்ட அதே இடத்த இருக்கும். அதோட நாங்கள் அதை கட் பண்ணி போட்டு மிச்சம் சாப்பிடுவாங்க. என்னட்ட இப்போ 200 ரூபா தான் காசு இருக்குது. எனக்கு நல்ல பழமாகவும் அதே நேரம் 200 ரூபாய்க்கு ஒரு நல்ல பழம் அது எனக்கு மட்டும் போய் சேராது. இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஐபிசி நேர்கள் அனைவருக்குமே பார்க்க போயினோம். அப்படி ஒரு நல்ல பழத்தை எனக்கு இப்போ தான் முடியுமா அவங்களால? சரி. பலாமரத்தில் பலாப்பழம் காய்த்து முத்தலாக வந்தவுடன் மரத்தில் ஏறி பலாப்பழத்தை கயிறு போட்டு கட்டி அது கீழே விழாமல் கீழே இறக்கி அதை நண்பர்களுடனோ அல்லது குடும்பத்தினருடன் சேர்ந்து அரிவாளால் 2ஆக பிளந்து ஒவ்வொரு சுளையாக பிடுங்கி கொட்டையை வெளியில் தள்ளிவிட்டு வாயில் போடும்போது கிடைக்கும் தித்திப்பான சுவைக்கு ஈடே இல்லை. என்னதான் பலாப்பழத்தின் வெளியில் முட்கள் இருந்தாலும் உள்ளோடு மிகவும் ருசியாக தேன் போல இனிக்கின்றது. கோவிலில் பஞ்சாமிர்தம் தரும்போது எம்மில் சிலர் பலாப்பழத்தை தேடி தேடி உண்ணுவார்கள். புட்டும் பலாப்பழமும் சாப்பிடும் போது ஆஹா என்ன சுவை, இந்த காம்பினேஷனில் சாப்பிடாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி சாப்பிட்டதில்லையா? பலாப்பழ சீசன் முடிய முதல் சாப்பிடுங்க.
பலாப்பழம் என்று சொன்னவுடன் வாய் ஊறுகின்றதா? நீங்கள் வசிக்கும் இடங்களில் பலாப்பழம் கிடைக்கும் என்பது அரிதான விடயம். அப்படி கிடைத்தாலும் நம்மூர் பலாப்பழ சுவைக்கு ஈடாகாது. பெரும்பாலும் உங்களுக்கு தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலாப்பழங்களே கிடைக்கின்றது. அதுவும் முழுப்பழமாக கிடைப்பது என்பது கடினம். ஒரு டின்னில் 6 சிலைகள் வீதம் அடைக்கப்பட்டு நீங்கள் வசிக்கும் இடங்களில் விற்கப்படுகின்றன. அதை பணம் கொடுத்து வாங்கும் உங்களுக்கு தாய்நாட்டில் உள்ள பலாப்பழ சுவை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. 6 பலாப்பழ சுளைக்கு செலவழிக்கும் பணத்தில் தாய்நாட்டில் 2 பெரிய பலாப்பழங்கள் வாங்கலாம் என்பது நீங்கள் அறிந்ததே. அப்படி ருசியான உடனடி பலாப்பழம் சாப்பிட ஆசையா? அதற்கு நீங்கள் தாய்நாட்டுக்குத்தான் வர வேண்டும். என்ன நேர்களே, பலாப்பழம் சாப்பிட வேண்டும் போலுள்ளதா? உங்களுக்கு பலாப்பழத்தை தான் நாம் காட்ட முடியும். சோ காட்சி உங்களுக்கு, பலாச்சுளை எங்களுக்கு. கண்டாவளையில் ஜனன் ஐஸ்கிரீம் வர்த்தகரிடமிருந்து ஒரு ஐஸ் சாக் வாங்கி இருக்கிறோம். 30 ரூபாய். இந்த ஐஸ் சாக் 30 தானே? 30 ரூபாய். சரி, தொடரும் சிறிய விளம்பர இடைவேளை அடுத்து தொடரப்போவது வணக்கம் தாய்நாடு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். மனிதன் ஒருவன் இந்த பூமியில் பிறந்தவுடன் முதலில் உண்ணும் ஆகாரம் தாயின் பால். தாய்ப்பால் மனிதர்களுக்கு மாத்திரம் உணவல்ல, மிருகங்களுக்கும் தான். அவ்வாறு தனது கன்றுடன் மழலை மொழி பேசும் பசுக்கள் வாழும் பகுதிக்கு சென்று அங்கே என்ன நடக்கின்றது என பார்ப்போம், வாருங்கள். இனிவில் பாலாவுடை பகுதியில் உள்ள பால் பண்ணை ஒன்றில் நின்று கொண்டிருக்கின்றோம். பசுக்கள் நம்முடைய தமிழர் கலாச்சாரத்துக்கு முக்கியமானவை. என்ன ஒரு விழா இருந்தாலும் பசுக்கள் முக்கியமாக இருக்கும். அதாவது மேலாக சொல்ல போனால், புது வீடு திறந்தோம் என்றால் புது வீட்டுக்குள்ள முதல் கோமாதாவை உள்ளே சென்று அழைத்து விட்டுத்தான் அந்த வீட்டுக்குரியவர்கள் உள்ளே செல்வார்கள். அது மாத்திரமல்ல, ஆலய கும்பாபிஷேகத்தின் போது கோமாதா பூஜை என்ற ஒரு பூஜையை நடைபெறும். அதில் கோமாதாவை முக்கியமாக வைத்து அந்த பூஜையை செய்வார்கள். பசுக்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா காலத்திலையும் எல்லா மக்களுக்கும் மிக முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் காலமையில நாங்கள் ஒளிமின உடனே முக்கியமாக முதல் வேண்டது எங்களுக்கு தேவையானது காஃபி தான். அந்த காஃபி குடிக்கிறதுக்கு நாங்கள் பசியில இருந்து வர பாலை பெற்றுத்தான் காஃபியை குடிக்கின்றோம். பசு சொல்லும் போதே மீண்டும் சொல்ல வைக்கும் சொல். அந்த பசுக்களிடமிருந்து கிடைக்கும் பால் குடிக்கும் போது மீண்டும் குடிக்க வைக்கும். அந்த இனிமையான பால் உற்பத்தி செய்யப்படும் இடமாகிய இந்த பால் பண்ணையில் கிட்டத்தட்ட 50 வரையான பசுக்கள் உள்ளன, கூடவே கன்றுகளும். குதித்து ஓடும் கன்றுகள் விளையாட்டின் மிகுதியில் களை வர
தாயின் மடியை முட்டி பால் குடித்து பசியாறும். அதே நேரம் தனது கன்றினை தடவி தாய்க்கும் சேய்க்குமான அன்பை பகிர்ந்து கொள்ளும் தாய்ப்பசு. இவ்வாறு அங்குள்ள தாய் சேய் உறவை பார்த்து கொண்டிருக்கையில் அப்பாற்பண்ணையின் தற்போதைய உரிமையாளர் பசுக்களில் பால் கறக்கும் தனது நாளாந்த வேலையை ஆரம்பித்தார். இந்த பாற்பண்ணையின் பழைய முதலாளிக்கு பால்காரன் என்றே ஒரு பெயர் உண்டு. தனது தந்தையார் கொடுத்த ஒரு மாட்டுடன் தனது தொழிலை ஆரம்பித்த இவர் தற்பொழுது ஓய்வெடுக்கும் காலத்தில் தனது பழைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார். அவரின் அனுபவங்களை கேட்டறிவோம் வாருங்கள். உங்களோட பேர் என்ன? சிவலிங்கம் பாலசிங்கம். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த பால் பண்ணையை வைத்து நடத்துகிறீர்கள்? 50 வருஷமாக நடத்துகிறோம். நாங்கள் மாட்டு வியாபாரம் செய்கிறோம் தான். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு தான் ஒரு மாடு வச்சுருப்போம். இப்போ அதை விற்று போடுவோம். விற்றா 10 வருஷத்துக்கு மாடு 2 கண்டு விட்டுடும். அந்த கண்டுகளையும் வளர்த்து அதுகளையும் மாடாக்குவோம். ஆக்களுக்கும் விற்கிறது மாடுகளை. இப்போ மாடு கண்டு போட்ட உடனே எவ்வளவு காலத்துக்கு அந்த பசு பால் தரும், பால் கறக்கக்கூடியதாக இருக்கும்? 15 மாதத்துக்கு கறக்கலாம். 15 மாதத்துக்கு தொடர்ந்து கறக்கலாம். இப்போ ஒரு 8-9 மாதத்தில் மாற்றாட்டம் சினை பிடிச்சிடும். சினை பிடிச்சா சினையாக இருக்காம 6 மாதம் கறக்கும். 6 மாதம் கறக்கும். இப்போ அது ஒரு 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் தான் சும்மா நிற்கும். மற்ற நடுக பால் தரும். தொண்ணூற்றாம் ஆண்டு காலப்பகுதியில் போர் நடைமுறைக்குள்ள இடம்பெயர்ந்து நிறைய அளவான மக்கள் இந்த ஊர்களிலிருந்து இடம்பெயர்ந்து போனினோம். அப்பேக்கில் நீங்கள் வச்சிருந்த மாடுகளை எல்லாம் பசுக்களை எல்லாம் என்ன செய்த நீங்கள்? அவிட்டு நாங்கள் கையை விட்டு போனாங்க. அப்போ இந்த வைக்கல் எல்லாம் கிடந்தது. மற்றது நாங்கள் போன காலத்தில் நல்ல மழை பெய்யுது எங்களுக்கு. அப்போ தோட்ட வழியெல்லாம் நல்ல புல்லுங்க தோட்டங்கள் எல்லாம் புல்லு கிடந்தது. மாடுகள் இஞ்சால நல்லா மேய்ஞ்சி கொண்டு இருந்தது. நாங்கள் போய் இங்கே முதல் வந்தது நாங்கள் தான் இந்த மாடுகளுக்காக. அப்போ திரும்பி வரைக்குள்ள மாடுகள் எல்லாம் இருந்ததோ இல்லாட்டி துளைஞ்சிட்டதோ? 15 மாடு விட்டுட்டு போனாங்க. 13 மாடு உண்டது. உங்களோட பிரதான வருமானமே இந்த பால் பண்ணை மூலம் தான் வருது. வேற ஒரு விவசாயமோ வேற ஒரு தொழிலும் செய்யுது? ஒரு தொழிலும் இல்லை. பசுக்கள்ல வெவ்வேறு வகையான இன பசுக்கள் இருக்கிறது. என்ன நீங்க என்ன வகையான பசுக்கள் வச்சுருக்கீங்க? எங்கள்கிட்ட ஜோசி, பிரிஷியன், நைசார் எல்லா இனமும் நிற்குது. என்ன அந்த பசுன் இனத்துக்கு வேறைக்கு ஏற்ப அந்த பால் கறக்கிற அளவு கூடுமோ இல்லாட்டி? அளவு கூடும். வெளிநாட்டு ஊசிகள் எல்லாம் கொண்டு போட்டு வெளிநாட்டு கண்டுகளும் இங்கே பிறந்திருக்கு. எங்களுக்கு கண்டு கூட ஊசி போட்டு பிறக்கிற கண்டுக்கு 10,000 ரூபா தாரண்டு சொல்லிக்கணும். அது சரிவர தெரியலையும். ஊசி போட்டு பிறக்கிறான்னு சொன்னால் அந்த வெளிநாட்டில இருந்து கொண்டு வர வெளிநாட்டு இனத்துக்கு வெளிநாட்டு இனத்தை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. போட்டு பிறக்கிற கண்டுகள் நல்லா வரும். நல்லா அங்கேருந்து வர மாடு எல்லாம் 20 மேலே பால் எடுக்கிற மாடுகள் தான் அவங்களுக்கு கொண்டு வருவாங்க. அப்படியான மாடுகள் என்ன நிறைய நாள் இருக்குமோ? ஒரு மாட்டுக்கு எவ்வளவு ஆயுள் காலம்? ஆயுள் காலம் 15 வருஷம்
15 வயசு. அப்ப அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து அந்த ஊசி போட்டு கொண்டு அந்த ஊசி போட்ட வேலை ஒரு மாட்டுக்கு அந்த மாடு கறந்த கண்டுக்கு வந்து எவ்வளவு காலம் இருக்குது அந்த மாடு? அது 15 வரையும் இருக்கும். 15 வருஷம். இங்கே இருக்கிற மாடுகளையும் விட அங்க இருந்து கொண்டு வந்த மாடுகள் என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க? பால் கூட நல்ல இனம், நல்ல நல்ல எங்கள்ட மாடுகள் வந்து ஒரிஜினல் இனம் இல்லை, கலப்பு மாடுகள் தான் எங்கள்கிட்ட நிற்கிறது. இப்போ அங்கே இருந்து அவங்க கொண்டு வர்றது நல்ல சுத்தமான நல்ல நல்ல இன மாடுகள். அப்போ அந்த முந்தைய காலங்களில் வந்து மாடுகளுக்கு உணவு வந்து வைக்கோல் போட்டினம், புல் போட்டினம், தவிடுகள் அதெல்லாம் போட்டினம். இப்போ வந்து வேறு மேஷ் அப்படியான மாற்று உணவுகள் வந்து இருக்குது. அந்த மாற்று உணவுகள் போடுறதால என்ன மாடுகள் சாப்பிட்றதால அந்த பால் கறக்கிற அளவு கூடி இருக்குதோ இல்லாட்டி? பாலில் கறக்கிற அளவுகள் கூடி இருக்கு. ஆனால் முந்தின மாட்டு தேங்காய் புண்ணாக்கதோடு இல்லை, அப்போ தேவையான அளவு இருந்தது, இப்போ இல்லை. மற்றது ஏன் இப்போ இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அது வந்து கோழி தீனி கலக்கிறாங்களோ இன்னும் தெரியல, அது வாரம் இல்லை. வந்தாலும் 2200 2700 ஒரு மூட்டை 50 கிலோ. மேட்ச் தான் இப்போ மலிவுக்காகத்தான் மேட்சை வைக்கிறோம். மேட்ச் மலிவாக விற்கிறீங்கன்றதுக்காண்டி தான். அப்போ வைக்கோல் இங்கே வந்து வைக்கோல் எல்லாம் வச்சுருக்கீங்க. அது வைக்கோல் எங்கே இருந்து எடுக்கிறீங்க? வைக்கோல் வயல்வெளி நவாலி பக்கம் உங்களை மூளை பக்கத்துலேருந்து கொண்டு வந்து பறிக்கிறது. நெல் வெட்டுற நேரத்தில் நான் வீட்டை கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு காணக்கூடிய வைக்கல் பறித்து வைப்போம். இப்போ இந்த வருஷம் வைக்கல் போட்டால் அடுத்த வருஷம் வைக்கல் வருமானம் சேமித்து வச்சுருப்போம். இந்த பால் பண்ணையை வச்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன வருமானம் மட்டும்தான் கிடைக்கிறதால வச்சுக்கிறீங்களோ இல்லாட்டி வேறு என்ன உங்களோட மன சந்தோஷத்துக்காண்டி? நாங்கள் பால் பண்ணையை வச்சுருக்கிறோடைய சேர்ற எருவுகளெல்லாம் இந்த தோட்டக்காரருக்கு விற்போம். மாட்டு சாணம் எல்லாம் தோட்டக்காரருக்கு ஒரு டிராக்டர் எருவு 7000 ரூபாய் கொடுப்போம். லேண்ட் மாஸ்டரோட 3000 ரூபாய் கொடுப்போம். மற்றது அது அந்த வயலுக்கு கொண்டே போடுற வயல் தோட்டத்துக்காண்டி கண்டு அதில் போடுறது. அரை நூற்றாண்டு காலமாக உங்க பால் பண்ணை தொழிலை மேற்கொள்றீங்க. பசுமாதாவை வந்து தெய்வமா மதிக்கிற தமிழர் கலாச்சாரம் மிக்கவர்கள் தானே நாங்கள். இந்த இவ்வளவு காலத்திலேயும் வந்து இந்த பசுக்களோட வாழ்ந்த அனுபவம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். அந்த அனுபவங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து எங்களுக்காண்டி உங்களோட ஓய்வு கால நேரத்தில் எங்களுக்கு சிரமத்தையும் பார்க்காம எங்களோட எவ்வளவு நேரம் உரையாடியமைக்காக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. சரி. சுவையா இதமா இருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி அடுத்து தொடரப்போவது வணக்கம் தாய்நாடு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். நாவட்குழி ஐயனார் கோவிலடி புதுக்குடியேற்ற கிராமத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியில் அவ்வூர் மக்களின் உல குமுறல்களையும் அதன் அருகிலே உள்ள சிங்கள குடியேற்றத்தை பற்றியும் தான் பார்க்க போகின்றோம். அரசியல் மாற்றத்தினால் அல்லல்படும் மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கப் போகின்றது? யார் இந்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றப் போவது?
இதன் அருகிலேதான் சிங்கள குடியேற்றம் ஒன்றும் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு வீடு, டாய்லெட் வசதி எல்லாமே இருக்கின்றது. ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு அவர்களின் சொந்த மண்ணிலேயே இந்த நிலை? ஏன் இப்படி ஒரு பாகுபாடு? அன்றாட மல்லல் படும் இம்மக்களின் பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கப் போகின்றது? 10 லட்சம் ரூபாய்க்கான வீடு, டாய்லெட் வசதி எல்லாம் செய்து கொடுப்பதாக கூறி எதையுமே செய்யாமல் இந்த நிலையில் வசிக்கும் இவர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டியது தமிழ் மக்களாகிய நாங்கள்தான். காணி இல்லாமல் தான் வேறு வேறு இடங்களில் 90ஆம் ஆண்டு பிரச்சனையோடு இது யாழ்ப்பாணத்தில் தமிழ் ஆக்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் காணி. பின்ன எல்லாரும் வாடகைக்கும் யாருடைய வீட்டில் அவங்க வசதியானவங்க வீடை கட்டி காணியை வச்சு அந்த பராமரிக்கிறதுக்காக வேண்டி அவங்க வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு அந்த வீடுகளில் நாங்கள் போய் இருந்தோம். அப்படி தான் இருந்தோம் நாங்கள். அப்போ அப்படி இருந்த இடத்துல தான் ஒரு அரசாங்க காணின்னு சொல்லி நாங்கள் அதுக்குள்ள ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு அதில் இருக்கும்போது அது அரசாங்க காணி, அதில் வேறு திட்டங்கள் நிறைய வருதுன்னு சொல்லி இதுக்குள்ள ஒரு வடலியில் எங்களுக்கு கொடுத்து சொன்னாங்க, உங்களுக்கு வீட்டு திட்டம் தருவோம், டாய்லெட் திட்டம் தருவோம், உங்களுக்கு எல்லாம் செய்வோம், உங்களுக்கு உறுதி தருவோம்னு சொல்லி எல்லாம் சொல்லித்தான் எங்களை இதுக்குள்ளே ஏற்றினாங்க. ஆர்மியின் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இதை கொண்டு வந்து எங்களை ஏற்றினாங்க, இதில் வச்சாங்க. ஆனால் வச்சதோட சரி வேறு ஒரு உதவியும் எங்களுக்கு இல்லை. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்திட்டையோ இல்லை ஏதாவது ஒரு அரசாங்கத்திட்டையோ நாங்கள் போய் கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபோமிட் இருக்குதா, இது நிரந்தர காணியா, இந்த காணிக்கான அத்தாட்சி என்ன, நீங்கள் இருக்கிறீங்க ஓகே அது சரி, ஆனால் இதுக்கு என்ன அத்தாட்சி, இதில் ஒரு கட்டடம் எழுப்போன்னு சொன்னால் அதுக்கு சரியான ஒரு ரூல்ஸ் வேணும், அதுக்கு சரியான ஒரு பதிவு வேணும் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரே ஒரு பதிவு என்னென்னு சொன்னால் குடும்ப காட்டுன்னு சொல்லி இங்கே நாங்கள் இங்கே வசிக்கிறோம். அதாவது தற்காலிக வசிப்பு தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கதா, நிரந்தர வசிப்பு எங்களுக்கு இல்லை. அப்போ இந்த நிரந்தர வசிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் எங்கே போயிட்டாலும் எங்களோட பிள்ளைகளை பிச்சை எடுக்க விட்டாவது நாங்கள் சாப்பிட்றதுக்கான வழி இருந்தாலுமாம்மா அதை இருக்கிறதுக்கான ஒரு இல்லிடம் வேணும், அதுக்கான ஒரு மேல் கூரை போடுறதுக்கான வசதி இல்லை. நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தாழ்த்தப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்போ இதில் இருக்கிறவங்களெல்லாம் பணத்திலேயே இருந்தாலும் சரி, பதவியிலேயே இருந்தாலும் சரி, சாதியிலேயே இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் ஒரு தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம் தான். இதை சொல்ல போனால் ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி தான் இது கடற்கரை ஓரத்தில் கிடக்கு. என்றைக்கு இது புதையப்படுதோ, இது மங்கப்படுதோ, இது மறையப்படுதோ தெரியாது. இது எல்லாம் அரசியல்வாதி வாராங்க, எல்லாரும் எல்லாம் கேட்குறாங்க, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வாராங்க. ஆனால் இது எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இப்போ உங்களையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இது எத்தனை மட்டும் இந்த எங்களோட பேச்சு எடுபடும்னு தெரியாது. பார்லிமெண்ட் வரைக்கும் போகுதோ இல்லை இதோட முடியுதோ தெரியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். எங்களோட தமிழர் ஒடுக்கப்பட்டு கொண்டே போகிறவங்க தவிர தமிழருக்குன்ட்டு ஒரு விதத்திலையுமே நிமோச்சனம் கிடைக்குது இல்லை. ஏன் காரணம்? எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க, இல்லை எங்களை அழிச்சிருங்க. ஒரு நிமிஷம் கூட எங்களை ஒருத்தரையும் வைக்காதுங்க. வேண்டாம், புழுவை போல வாழ விருப்பம் இல்லை. டாய்லெட் இல்லை, எங்களுக்கு டாய்லெட் கட்டணும் எப்படி 50,000-60,000 ரூபா வேணும் அம்மா. ஒரு குடும்பத்தில் 4 இந்த வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்கு. இந்த இவங்களோட
புருஷன் இல்லை, 4 குமரிகள் இருக்குது. ஆனால் இந்த 4 குமரிகளும் டாய்லெட்டுக்கு எங்கே போகிறாங்க? இந்த 110 குடும்பம் இருக்குது. அந்த 110 குடும்பத்தின் ஆம்பளையும் பொம்பளையும் டாய்லெட்டு போகிறாங்க. ஆனால் பனைமரங்கள் நிறைய இருக்குது, கல்லுகள் சீவுறாங்க, நொங்குகள் வெட்டுறாங்க. சுற்றி 110 குடும்பத்திலையும் யோக்கியர்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதுலேயும் சில அயோக்கியர் இருக்கிறாங்க. அவங்க சில விதத்தில் போய் நின்று மறைவில் நின்று என்ன பார்க்குறாங்கன்னு தெரியாது. எப்படி சொல்கிறது? நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கிறபடினால உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியாதம்மா, புரிஞ்சு கொள்ளும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் வாழ்ந்து கொண்டு இருக்க. சில பேர் இந்தியாவுக்கு போனாங்க, திரும்பி வந்தாங்க, நான் அதை தருவோம் இதை தருவோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த தின்றதுக்கு சாப்பாடும் இந்த உடுத்துறதுக்கு உடுப்பும் இல்லாட்டியும் பரவாயில்லை. ஆனால் நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு கௌரவமான ஒரு நிரந்தரமான ஒரு இடம், அந்த இடத்தை கொடுத்தீங்க. அதுக்கான ஒரு போமிட்னு சொல்கிற பேரில் ஒரு 10 பேருக்கு என்னத்தையோ கொடுத்து காட்டி விட்டுட்டீங்க. அது நாங்கள் இப்போ ஆட்டை போய் சொல்கிறது அரசியல்வாதி. அரசியல் மாறும்போது எல்லாம் மாறுது. நாங்கள் ஆட்டை போய் கேட்கறது அது கதைச்சாலும் பிள்ளை. நாளைக்கு நாங்களே எங்கே என்ன நடக்க போதோ தெரியாது. என்ன சொன்னால் அடுத்த வேலை சோத்துக்கு வழியில நாங்கள் போய் ஆக்களோட முட்ட முடியாது, அதிகாரியோடைய முட்ட முடியாது, அரசியல்வாதியோட முட்ட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக நாங்கள் வாழ்ந்தோம். நிறைய பேருக்கு இங்கே வேலை இல்லை. படித்த பிள்ளைகள் இருக்கு, ஏதோ கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு தாய்மார்கள் தகப்பமார்கள் சாப்பிடாம பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த பண இதுகளை அபிவிருத்தி ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு கை தொழிச்சு எதுக்காக இருந்தாலும் அம்மா முதல் போட முன்கை நீளம் முழங்கை எப்படி நீளும் எப்படியா நாங்கள் முன்னுக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு இதை கட்டிய கொஞ்சம் காசை உதவிகள் செய்து ஒரு ஏதாவது ஒன்று நுழைச்சா தான் நம்ம அதுலேருந்து பெருக முடியும். திடீர்னு நாங்கள் இப்போ இதில் ஒரு கட்டிடத்தை கட்டி இதில் போய் பனைகளை போய் நாங்கள் போய் மரத்துக்கு மேலே ஏறி ஓலையை வெட்டி கொண்டு வந்து அதை செய்து அதை கொண்டு போய் செய்ய முடியுமா? அதை யாராச்சும் கொஞ்சம் முன் வந்து கொஞ்சம் தொகையை கொடுத்து நீங்கள் இதை செய்யுங்க, இதிலிருந்து வாரதில் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி முன் வர்றதுக்கான யாருமே இல்லை. இன்னொன்று எங்களுக்கு எங்கே போய் அதை கேட்கணும், எங்கே போய் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. படிப்பறிவு கம்மி, வித்தியாபியாசம் கம்மி. ஏன் நாங்கள் பெருமை பாராட்ட ஏதோ வாழ்றோம், ஏதோ இருக்கு. ஆனால் அப்படின்னு சொல்ல முடியாது. வித்தியாபியாசம் உள்ளவங்களும் இருக்காங்க, படிப்பறிவு உள்ளவங்களும் இருக்காங்க, பல பிறப்பாட்ட மக்கள் இருக்காங்க. இதில் ஒரே சாதியோ ஒரே இனமோ இல்லை, பல பேரும் இருக்கிறோம். ஆனால் என்ன அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு வித்தியாபியாசம் இருக்குன்னா பணம் இல்லாமல் வித்தியாபியாசம் வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்துல போய் கேட்க போனால் இப்போ டாய்லெட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்போ டாய்லெட் கொடுக்கணுன்றோன்னா 110 குடும்பத்துக்கு கொடுக்க முடியாது, 30 குடும்பத்தை தான் கொடுக்க முடியும்னாங்க. அப்போ நிறுவனம் ஒரு 30க்கு தரமாட்டது, பிரேச செயலகத்திலிருந்து ஒரு 30 தரம். ஆனால் சொல்கிறாங்க அதுக்கு முதல்ல கேட்குறாங்க போமிட் கேட்குறாங்க. அந்த போமிட்டை நாங்கள் ஆட்டை போய் கேட்போம். அரசாங்கமே போமிட்டங்கள்ட்ட கேட்கும் போது இப்போ உங்களை இங்கே வந்து இருக்க சொல்ல ஆராய்ச்சி மோனால் சொல்லித்தானே வந்து தேவானந்த ஐயா அங்கே முதல்ல அவர் ஆட்சியில் இருக்கும்போது அதில் நாங்கள் இருக்கும்போது அவரிடத்த நாங்கள் போய் கேட்டுக்கொண்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார் இருங்க உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன், இருங்க எல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் என்ன சொல்கிறது விளங்கும். பின்ன என்ன செய்ய ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கும்போது ஆர்மி வந்து நீங்கள் அங்கே இருந்து இங்கே வந்து இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அங்கே எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு உடைப்போம், அது செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கிற கிடம் சரின்றது அங்கே போட்டிருந்த அந்த குடிசையை உடைச்சு கொண்டு வந்து இங்கே போட்டேன். அதை போட்டிருந்து இப்போ எங்களுக்கு கிடைச்சது என்னென்னா ஒரு பிரசாதம்னு சொல்கிறதுக்காக வரப்பிரசாதம் சொல்கிறது கரண்ட் கிடைச்சிருக்கு. என்று சொன்னால் மழை நேரங்களில் பூரானுண்டு, பாம்பு இருக்குது, என்னென்னு சொல்கிறது தெரியும் தானே. சூழ்நிலைகள் ஒரு வெறும் காடு பனவடலியும் இருந்து அதுலேயும் பல்ல காணி நிறைய இருக்குது. அதுக்கு மண் போட்டு நேவுறோன்னு சொன்னாங்க, அதுவும் இல்லை. மழை பெஞ்சா புள்ளையும் தவளையும் நுழம்பும் எல்லாம் சேர்ந்து எல்லாம் நரகமெல்லாம் வந்து அந்த கிடங்குக்குள்ளே விழுகும். அப்போ என்ன செய்யும், இந்த புள்ளையும் போய் அதுலேயே குதிக்கும். அதை மேவி போடுறோன்னா இப்போ மேவுறோண்டா ஒரு லோடு மண் 2 லோடு மட்டும் முடியுமா? முடியாது. 5 லோடு 10 லோடு வேணும். எங்கே போய் அடிக்கிறது? அதுக்குண்டான வருமானம் இருக்கா? இந்த மலைக்கெல்லாம் இந்த இடத்துலலாம் தண்ணி. அந்த வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் பிள்ளை படிக்குது, ஒரு பிள்ளை 7 படிக்குது, ஒரு பிள்ளை OL படிக்குது. படிக்க முடியாது, வீட்டில் இருக்க முடியாது. முன் வீட்டில் போய் அவங்க இருந்தாங்க, மண் போடுறோன்னு சொன்னாங்க. அவங்க நாங்கள் எதையாச்சும் எங்கள்ட நகை எதையா ஆட்டியாவது வாங்கி இது பண்ணுறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறது கூட ஒரு மண் போட ஒருத்தர் இல்லை. இப்போ வரைக்கும் அந்த காணிலாம் இருக்கு. இனி அடுத்த மலைக்கு மிதங்குவாங்க. ஒரு சிலருக்கு மேட்டு காணி இருக்குது, ஒரு சிலருக்கு பள்ள காணி இருக்குது, ஒரு சிலர் தங்களுடைய திறமையை கொண்டு கொஞ்சம் வீடை நல்லா போட்டிருக்காங்க, ஒரு சிலர் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறேன்டா, ஆக மொத்தம் நாங்கள் புழுவை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம்.
இது இல்லாம ஒண்ணு வேண்டு சொன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்வுக்கு அத்தியாவசியமானது அவன் சுகாதாரம். அது இல்ல. ரெண்டாவது அவனுக்கு வாழ்றதுக்கான ஒரு வழி. ஒரு சில பேர் மாகாண சபையில வேலை செய்யறாங்க, ஒரு சில பேர் மேசன் வேலைக்கு போறாங்க, ஒரு சில பேர் ஆசாரி வேலைக்கு போறாங்க, ஒரு சில பேர் ஒண்ணுமே இல்லை. எப்படியோ பொழப்பு நடத்து, படிக்கிற பிள்ளைய நிப்பாட்டி வேலைக்கு அனுப்பு. என்ன செய்ய? படிக்க போகணுண்டா அந்த பிள்ளை பேக்கு வேணும், அந்த பிள்ளை இங்க இருந்து போகணுண்டா அங்க போகணும், சைக்கிள் வேணும். அதுல நடந்து போயிட்டு கூட பொம்பளை பிள்ளைல விட முடியுமா? இப்போ கூட போக முடியுமா? அப்ப என்ன செய்ய முடியும்? எப்படியோ வாழ்றோம். இதுவும் ஒரு கிராமம் இருக்கு. உங்களை மரியாதை வாராங்க சொல்றோம். கடவுள் கணிஞ்சி இந்த அதிகாரிக கணிஞ்சி எங்களுக்கு மனம் இறங்கி ஒரு உதவி செய்தா இந்த இந்த கிராமம் கொஞ்சம் முன்னுக்கு வரும். இதுல இப்ப 110 குடும்பத்தின் ஓட்டு இருக்கு, ஓட் லிஸ்ட் வரும், ஓட்டு போடுவோம். ஆனா யாருக்கு போடுறோம், என்ன செய்யறோம்? ஆண்டவன் பூமியில ஏண்டவன் சமத்து அடிச்சு கூடான்னு போக வேண்டியதான். உங்களுக்கு அப்படி ஆக்குறோம் இப்படி ஆக்குறோம் அந்த நிமிஷம் வந்து எங்களுக்கு பெரிய வாக்குறுதி கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த எம்எல்ஏ வந்து நின்றுட்டு தொடைய பிடிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள நின்றாரு போன முறை. ஏண்டா மழை பெய்து அவர் வந்துட்டாரு, வந்த போது மழையில நிக்க இடம் இல்லை, வீட்டுக்குள்ள நிக்கிறாரு, ஒழுகுது. தாங்க அவருக்கு கொடையை கொடுத்துட்டு நாங்க பிள்ளைகளை நினைய வச்சுட்டு தான் நிக்கிறோம். ஆனா அந்த வீடியோ வரல. அவர் ஏதாவது கொடுத்துருந்தா வந்திருக்கும். கொடையை நாங்களே பிடிச்சோம், எப்படி வரும்? வரல. ஆனா அவர் வந்துட்டாரு. ஆனா நாங்க அப்படியே தான் இருக்கோம். இன்னும் விழுந்துகிட்டே போறோம். தேதி எழும்புறதுக்கான ஒரு வழியும் இல்லை. நிறைய நேரம் பேசினாலும் அதை தாம்மா பேச போறோம், கொஞ்ச நேரம் பேசினாலும் அதான் பேச போறோம். எங்களுக்கு ஏதோ இந்த இந்த என்னென்ன உதவி நீங்க வேணும்? இப்ப என்னென்ன நீங்க இப்ப இங்க ஒழுங்கா ஒரு நல்ல மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன உதவி எங்களுக்கு? முதலாவது இந்த போமிட், இந்த காணிக்குள்ள நாங்க இருந்து பிரியாசப்பட்டு இதை நாங்க பட்டுட்டு இதுல இருந்து எழும்பி போங்கன்னு சொல்லாத முறையில எங்களுக்கு ஒரு போமிட் வேணும். ரெண்டாவது எங்களுக்கு ஒரு நல்ல டொய்லெட், ஒரு வீடு. நாங்க எப்படியோ பிழைச்சுக்கிறோம், எதையோ செஞ்சு பிழைச்சுக்கிறோம். இந்த 3 காரியம், ஒரு வீட்டுக்கான ஒரு உதவி, ஒரு டொய்லெட்டுக்கான ஒரு உதவி, மெயின் ஆயிட்டு எங்களுக்கு போமிட்டு வேணும். இந்த பிள்ளைகள் படிச்ச வாலிப பிள்ளைகள் இருக்கு, இந்த கல்யாணம் முடிச்சவங்க வயசானவங்க நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டோம். இந்த படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு என்னமாவது முடிஞ்ச அளவு ஒரு தொழில், அதுக்கான ஒரு சின்ன பிள்ளை, எத்தனையோ குமர் பிள்ளைகள், எத்தனையோ இளந்தாரி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் படிச்சிருக்குது. படிப்பு இல்லைன்னு இல்லை, படிக்குதுங்க, படிச்சிருக்குதுங்க, படிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சின்ன சின்ன உதவிகளை கொடுத்து கொஞ்சம் தூக்கி விட்டா நாங்க எழும்பிக் கொள்ளுவோம். விழுந்து கிடக்குறோம், கை கொடுத்தா தான் எழும்ப முடியும். எழும்புங்க எழும்புங்க எழும்புங்கண்டா எப்படி எழும்புற? ஊண்டும் போது தாளத்துக்குள்ள போகுது, கையும் போகுது, காலும் போகுது, எப்படி எழும்புறது? ஒரு தூண் வேணும், ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு சின்ன ஒரு உதவியை செஞ்சு எங்களை தூக்கி விட்டுட்டா எங்களால் எழும்ப முடியும், எங்களால் வாழ முடியும். ஒரு உதவி செய்யறதுக்கான முயற்சி இந்த வீடியோ பார்க்குறவங்க, இதை கேட்குறவங்க யாரையும் குற்றப்படுத்தவோ யாரையும் குறை சொல்லவோ விரும்பலை. எங்களுடைய சூழ்நிலையிலே நாங்கள் பட்டுக்கொண்டிருக்க பாடையும் தான் நாங்கள் சொல்கிறோம். மாதாதி அரசியல்வாதியோ இல்லை அதிகாரிகளையோ இல்லை மற்ற யாரையுமே நாங்கள் குற்றப்படுத்தவோ அவங்கள தாக்கவோ இல்லை. பாதிப்பு எல்லாரும் பேச்சையும் கேட்டு கடைசி இங்கே வந்து நிற்கிறோம். இனி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. இந்த ஒருத்தன் கொண்டுட்டு வந்து இது காணி எங்கட காணி, இது முப்பாட்டண்ட காணி, இதுக்கு 50,000 ரூபா ஒரு காணிக்கு படி கொடுங்க, இல்லைன்னு 30,000 ரூபா கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறான். இது இந்த மாதிரி வடலையும் முள்ளு பத்தையும் செடியுமா இருந்ததை துப்பராக்கி வீடாக்கி இப்ப இருக்கும் போது ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு வரான். நாங்க என்னத்தை காட்டுவோம்? அவன்டா அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கள்ட்ட அதுவும் இல்லை. நாங்க தான் நிக்கிறேன். என்ன டாக்குமெண்ட்ஸ் நான் கொண்டு போறது? ஆறு உங்களுக்கு கொடுத்து அவங்க கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட கடிதம் வாங்கினீங்களா? இல்ல. அவங்கள்ட்ட அவங்க வந்து வர சொல்லுங்க. அவங்க வர நேரத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க வரத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப இதுல என்னத்தை கட்டுற? ஒரு டொய்லெட்டை நாங்க எப்படியோ ஒரு அதான் 6 வந்து கட்டணும்னு ஏதாச்சும் ஒரு கடிதம் காட்டுங்கப்பா. என்னத்தை காட்டுற? எங்களுக்கு ஒரு நிரந்தரமா இதுல ஒரு போமிட், இது நிரந்தரம் தான். உங்களுக்கு ஒரு போமிட், இதுல இருக்கிறதுக்கான ஒரு வீடு, ஒரு டொய்லெட், இதுதான் நாங்க கேட்கிறோம். எங்களை கொண்டு போய் ரெட்டை மாடி கட்டி வைங்க, எங்களுக்கு பிரியாணி சாப்பாடு வாங்கித்தாங்க, எங்களுக்கு தங்கத்தால பூட்டுங்க, எங்களுக்கு நல்ல உடுப்பு தாங்க, எங்களுக்கு சைக்கிள் தாங்க, மோட்டர் சைக்கிள் தாங்க, கார் தாங்க, பிளேன் தாங்க, எங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புங்கலாம் சொல்லலை. நான்
இருக்க இடத்துல நிரந்தரமா இதே இடத்துல வசிக்கிறதுக்கான ஒரு வழி, நாங்க இருக்கிற ஒரு இல்லிடம் சுகாதாரமா ஜீவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, இது மூணே செய்ய முடிஞ்சா இதை விட பெரிய உதவி எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எப்பயும் நாங்க இந்த அரசாங்கத்துக்கு இந்த நாட்டுக்கும் அடிமைகள் தான். எங்கிருந்தோ வந்த சிங்கள மக்கள் இங்கு கல்வீடு கரண் வசதி எல்லாம் பெற்று வசிக்க இந்த மண்ணைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்கு ஏன் இந்த கதி? சிங்களாவிய கிராமம் என்பது பெயர் பலகைக்கு மட்டும்தான் கிராமம். அங்கு சகல வசதிகளும் காணப்படுகின்றது. ஆனால் ஐயனார் கோவிலடி புதுக்குடியேற்ற கிராமம் சுத்த தமிழ் பெயருடைய இந்த கிராமத்திற்கு ஒரு பெயர் பலகை கூட இல்லை. வெப்பத்தில் வெந்து கண்ணீர் வடிக்கும் மக்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கப் போகின்றது? யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைந்து ஜாழ்தேவி வந்தது போல இந்த ஐயனார் கோவிலடி புதுக்குடியேற்ற கிராமமும் முன்னேறும் நேரம் மிக விரைவில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தபடி யாழ்ப்பாணத்தில் அத்திப்பட்டி போலிருக்கும் ஐயனார் கோவிலடி புதுக்குடியேற்ற கிராமத்தில் இருந்து விடைபெற்று எமது பயணத்தை தொடர்ந்தோம். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.